இன்றைக்கு ஆவி பறக்க குண்டு குண்டாக சிறுதானிய இட்லியும் அதே சிறுதானியத்தில் தோசையும் செய்ய போகிறோம். பொதுவாக இட்லி என்று சொன்னாலே அது வெள்ளை வெளேரென்று மல்லிகைப்பூ போல இருக்கணும் என்று சொல்வார்கள். மல்லிகைப்பூ யாரும் சாப்பிட முடியாது, ஆனால் இட்லியை மட்டும் அப்படி கேட்போம். அதற்காக இட்லி அரிசி, பொன்னி அரிசி, இப்படி வெள்ளையான அரிசிகளை நாங்கள் உபயோகித்து இட்லி தோசை செய்வோம். ஆனால் இப்போது உலகத்திலே தோன்றியுள்ள அநேக நோய்களினால் டாக்டர்ஸ் கூறுகிறார்கள், இந்த வெள்ளையான உணவுகளை தவிர்த்து விடுங்கள், அது சரீரத்துக்கு கேடானது என்று சொல்லி. காலையும் மாலையும் இட்லியும் தோசையும் சாப்பிடுவர்கள் பாடு, இதனால் பெரிய திண்டாட்டம். இந்த அரிசியை தவிர்த்தால் எப்படி சாப்பிட முடியும்? ஆகவே எல்லோரும் இப்போது சிறுதானியத்துக்கு திரும்பி இருக்கிறோம். எங்கள் அம்மம்மாக்கள், பாட்டிமார்கள் எங்களுக்கு செய்து தந்த அந்த பழைய உணவு பழக்க வழக்கங்கள் உங்கள் எத்தனை பேருக்கு நினைவில் இருக்கிறது? ஒடியல் மா புட்டு, வரகரிசி சோறு, இப்படி அநேக தானியங்களை நினைத்து பார்க்கிறோம். அப்போதெல்லாம் நாங்கள் இதை வேண்டா வெறுப்பாக சாப்பிட்டோம். இப்போது நாங்கள் அதை தேடி தேடி அலைகிறோம். அந்த சிறுதானியத்திலே ஒரு 8 சிறுதானியத்தை சேர்த்து நான் இன்றைக்கு இட்லியும் தோசையும் செய்து சாப்பிட போகிறேன். இப்படியான ஒரு கிறிஸ்பியான தோசையும் அந்த குண்டு இட்லியும் எப்படி செய்வோம் என்பதை பார்க்க போகிறோம். இதிலே உங்களிடம் ஏதாவது சிறுதானியம் இல்லை என்று சொன்னால் பரவாயில்லை, ஸ்கிப் பண்ணிடுங்கள். வேறு சிறுதானியம் உங்களிடம் இருக்குமானால் சேர்த்துக்கொள்ளுங்கள். உதாரணமாய் நான் இதில் சோயா போடவில்லை, சோயா சேர்த்துக்கொள்ளலாம், ஓட்ஸ் சேர்த்துக்கொள்ளலாம். இப்படி உங்களுக்கு தெரிந்த, உங்களுக்கு கிடைக்கிற வேறு சிறுதானியங்கள் இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்கள். அதுபோல் நான் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் உங்களுக்கு அளந்து காண்பிக்கிறேன். 1 கப்பும் அரை கப்பும் காண்பிக்கிறேன். உங்களிடம் மெஷர்மெண்ட் கப் இல்லை என்றால் பரவாயில்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற சாதா டம்ளர் கப் ஏதாவது 1 கப் அரை கப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். இது ஈஸியாக இருக்கிறபடியே இது எடுத்தேன். இப்போது நாங்கள் என்னென்ன பொருட்கள் என்பதை பார்ப்போம். அரை கப் தினை அரிசி, அரை கப் சாமி அரிசி, அரை கப் வரகரிசி, அரை கப் குதிரைவாலி அரிசி, அரை கப் கருப்பு கவுனி அரிசி, ஒரு கப் முழு உளுந்து, இது வெள்ளை உளுந்து, நீங்கள் விரும்பினா கருப்பு உளுந்தும் போடலாம். 1 கப் இட்லி அரிசி, இது சுவைக்காக. 1 கப் வெள்ளை பச்சை அரிசி, இது தோசை செய்வதற்கு கொஞ்சம் கிறிஸ்பி தன்மைக்காக. அதுபோல் அரை கப் முழு கோதுமை, அரை கப் ராகி, அரை கப் கம்பு, அதோடு ஒரு மேசைக்கரண்டி வெந்தயமும் கலக்கிறோம். இதோடு நீங்கள் வேறு ஏதாவது இன்னும் சேர்ப்பதாயிருந்தால் அதையும் சேர்த்துக்கொள்ளுங்கள். அரை கப் சிவப்பு அவல், சிவப்பு அவல் தான் நல்லது. சப்போஸ் சிவப்பு அவல் உங்களுக்கு கிடைக்காவிட்டால் வெள்ளை அவல் சேர்த்துக்கொள்ளுங்கள். டேஸ்ட்டும் அந்த கிறிஸ்பி தன்மைக்கும் நல்லா இருக்கும். இப்போது இந்த தானியங்களை நன்றாக கழுவி எடுக்கணும். வழமை போல் ஒரு 5 மணி நேரம் ஊற வைத்து அரைத்து எடுக்கணும். இதிலே கல்லுகள் ஏதாவது இருக்கும், ஒரு 4-5 தண்ணீரில் நல்லா கழுவி அந்த தண்ணி வெள்ளையாகிற மட்டும் விடணும். அப்புறமா இதில் ஊற்றுகிற தண்ணியில் தான் நாங்கள் அரைக்கவும் போகிறோம், அதை வேஸ்ட் பண்ணாதபடிக்கு. ஆகவே அளவாக தண்ணியை வையுங்கள். அவளை இறுதியில் அரைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இல்லை அரை மணி நேரத்துக்கு முன்பாக போட்டால் போதும், கழுவிட்டு போடணும். இப்போது நாங்கள் போட்டுட்டோம். இப்போ இதை நாங்கள் அரைத்து, நான் இன்றைக்கு
கிரைண்டரில் அரைக்கிறேன். மிக்சியில் இருந்தாலும் அரைக்கலாம். வழமை போல் ஓவர் நைட் ஊற வைத்து மாவாக உங்களுக்கு காண்பிக்கிறேன். மாவு ரெடி. இதற்கு உப்பும் பெருங்காயத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணினா இட்லியும் தோசையும் ஊற்றலாம். இது சீக்கிரம் புளித்து வந்துவிடும். மற்ற இட்லி மாதிரி டைம் பிடிக்காது. ஏனென்றால் சிறுதானியங்கள் சீக்கிரம் புளிந்து. இதற்கிடையில் நான் ஒரு சட்னி செய்ய போகிறேன். இதற்காக ஒரு 7-8 காஞ்ச மிளகாய், ஒரு பாதி வெங்காயம், 3-4 பல்லு பூண்டு, வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு அதோடு 1 கப் வேர்க்கடலை, தேவையான அளவு புளி, அது சின்ன புளி துண்டு போதும். அப்புறம் தேங்காய் பூ, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தேங்காய் பூவை சேர்த்து உப்பையும் போட்டு மிக்சியில் அடித்தெடுத்தால் சட்னி ரெடி. இதற்கு தலையில் ஒரு தாளிதத்தை போட்டோம் என்றால் டேஸ்டான சட்னி வந்து விட்டது. இப்போது நான் இட்லியை ஊற்றி குக்கரில் வைக்க போகிறேன். அது வேகி வந்து விட்டது. பாருங்க எப்படி இருக்கிறது என்று. புசு புசண்டு இன்னும் சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குது பாருங்கள். இப்போது நாங்கள் பிரித்து காண்பிக்கிறேன் பாருங்கள். அவ்வளவு சாஃப்டாக இருக்கிறது. அப்படியே பூ போல், அந்த மல்லிகை பூ போல், ஆனால் கலர் தான் ப்ரௌன். அவ்வளவு டேஸ்டாக இருக்கிறது. வாசனை, அந்த சிறுதானியத்தின் வாசனை இதில் தெரியுது. இப்போ தோசை ஊற்றுக்கிறோம் பாருங்கள். தோசைக்கு அதிகமாக தண்ணீர் ஊற்றக்கூடாது. வளமையான தோசை மாவு போல் நிறைய தண்ணீர் ஊற்றினா நீர்த்து போயிடும். கொஞ்சம் இட்லி மாவை விட கொஞ்சம் தன்மையாக இருந்தால் போதும். இதை நீங்கள் விரும்பினா இன்னும் பேப்பர் போலே ஆக்கலாம், இல்லையோ இப்படியும் ஆக்கலாம். எனக்கு இது இப்படி பிடிப்பிருக்கு. ரொம்ப பேப்பர் ஆக்கினா அது டேஸ்டாக இல்லை. ஆகவே இது மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றுக்கிறோம். விரும்பினா நெய் ஊற்றலாம். இது ஊற்றி திருப்பி போட்டு எடுத்தால் தோசை ரெடி. இதுக்கு நான் இன்றைக்கு சாம்பாரும் ஒரு கார சட்னியும் இந்த வேர்க்கடலை சட்னியும் வைத்து சாப்பிட போகிறேன். ஆனால் இதுக்கு சாம்பாரை விட அந்த வேர்க்கடலை சட்னி அவ்வளவு டேஸ்டாக இருக்கிறது. உங்களுக்கு இதை விட வேறு ஏதாவது குழம்போடு சாப்பிடுவதா இருந்தாலும் சாப்பிடலாம். எனக்கு இது 3ம் பிடித்திருக்குது. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பொடி வைத்து சாப்பிடலாம், பொடி இதன் மேலே தூவியும் சாப்பிடலாம். உங்கள் விருப்பத்துக்கு செய்யலாம். இதே மாவில் ஊத்தப்பம் செய்யலாம், குழிப்பணியாரம் செய்யலாம். இட்லியாக, தோசையாக, ஊத்தப்பமாக, குழிப்பணியாரமாக எதுவாகவும் இதை செய்யலாம். பாருங்கள் எப்படி ஒரு கிறிஸ்பியான தோசை வந்திருக்கென்று. அவ்வளவு வாசனையான தோசை. இப்போ நாங்கள் இதை பரிமாறி சாப்பிட போகிறோம். அழகாக வந்திருக்கு. இந்த 2 இட்லியையும் ஒரு தோசையையும் இந்த 2 சட்னியும் சாம்பாரும் வைத்து நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி செய்து பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் இதில் ஏதாவது சிறுதானியம் உங்களிடம் இல்லாவிட்டால் அதை ஸ்கிப் பண்ணுங்க. வேறு ஏதாவது இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்படி இந்த இட்லி எடுத்து பிச்சு இந்த சட்னியில் தொட்டு வாயில் வச்சா ஆஹா, என்னே சுவை தெரியுமா? நாவில் எச்சி ஊறுது. அவ்வளவு டேஸ்டாக இருக்கும். அதுபோல் இந்த தோசை, அந்த தோசைக்கும் சட்னிக்கும் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். ஒரு தரத்துக்கு சட்னி, ஒரு தரத்துக்கு சாம்பார், ஒரு தரத்துக்கு காரச்சட்னி, இப்படி வைத்து சாப்பிட்ட என்னே சுவை தெரியுமா? Please like and subscribe my channel and press the bell icon to get new video updates. Okay, bye.